மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அபி தூங்கிட்டா. இவள அப்படியே மெதுவா கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சிரு. ஏன் நீ போறியா? பின்ன போகாம இங்க மொட்டை மாடியிலேயேவா இருக்க முடியும்? அல்ல நீ எங்க போற? அது இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டோட ரூம் இருக்கு, நான் அங்க தங்கிக்குவேன். நீ அபிய மெதுவா கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சிரு. அப்புறம் காலையில அவ எந்திரிச்சு என்ன எங்கன்னு கேட்டா நான் காலேஜுக்கு போயிருக்கேன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிரு. அதுக்கு அவசியம் இருக்காது. நான் நாளைக்கு காலையில சேட்டங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். ஏய் அதெல்லாம் வேண்டாம். அல்லடா, நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே இருக்கணும்? அகில் கையில பால் கொட்ட நான் தான் காரணம்னு சொன்னா சேட்டை என்ன திட்டும், அவ்வளவுதான். ஆனா நீ எந்த தப்பும் செய்யலைன்னு தெரிஞ்சா நிச்சயமா சேட்டை உன்னை திரும்பியும் வீட்டுக்கு கூப்பிடும். நான் கவனம் இல்லாம இருந்ததுக்கு நீயும் அபியும் எதுக்கு கஷ்டப்படணும்? ஏய் நிக்கடா, இதொன்னும் நீ வெளியே இருந்து கஷ்டப்படுறேன்னு உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன்னு நினைக்காத. அபிக்குட்டிய பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. நீ இல்லாம அவ ரொம்ப அழறா, சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. நீ எந்த திவசம் இങ്ങനെ மொட்டை மாடியில வந்து சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு போவியா? இன்னும் நீ இப்ப போயாலும் காலையில எழுந்திரிச்சு பேபி எங்கன்னு கேட்டு திரும்பியும் அழுவா. எந்த ஆயிலும் நீ இல்லாண்ட அவ சமாதானம் ஆக மாட்டா. நான் சேட்டங்கிட்ட உண்மையா சொல்றது உனக்கு வேண்டி இல்ல, அபிக்கு வேண்டி. பின்ன அகில் கையில பால் கொட்டியப்பா சேட்டை ரொம்ப கோவமா இருந்துச்சு. அது கொண்டല്ലേ எங்க என் மேல ரொம்ப கோவப்படுமோன்னு பயந்து நீ எனக்கு வேண்டி நீ தான் பண்ணேன்னு சொல்லி வீட்டை விட்டு போன. இப்போ அகிலுக்கு சரியாயி அது கொண்டு சேட்டனு கொஞ்சம் கோவம் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இப்ப போய் நான் சொன்னா என்ன கொஞ்சம் திட்டும், அவ்வளவுதான். அதொன்னும் குழப்பம் இல்ல. நாளைக்கு நான் சேட்டங்கிட்ட எல்லாம் சொல்ல போறேன். நீ சொல்லு, சொல்லாம போ. ஆனா என்னானாலும் சரி, நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். எந்தே? அதுக்கு வேற காரணம் இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல அபிய கொண்டு போய் ரூம்ல படுக்க வை, நான் கிளம்புறேன். எடா ஒரு மினிட் நிக்கு. ஏய் இப்ப எதுக்கு பக்கத்துல வர? பக்கத்துல வராண்டு எப்படி அபிய தூக்க முடியும்? ஆமல்ல, சரி அபிய கொண்டு போ. பிராந்தன். ஏய் என்ன பாத்துட்டே இருக்க? அபிய தூக்கிட்டு போய் ரூம்ல படுக்க வை போ. அல்ல அவ இப்பதானே தூங்கினா, உடனே தூக்கிட்டு போனா அவ முடிச்சுட்டா எந்த செய்யனா? திரும்பவும் அழுதா உன்னால திரும்பவும் வர முடியாதுல்ல. கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஒரு 10 மினிட்டுக்கு அப்புறமா நான் தூக்கிட்டு போறேன். 10 நிமிஷமா? ஐயோ தாங்காது. இல்ல இல்ல, அவெல்லாம் நல்லா தூங்கிட்டா. நீ தூக்கிட்டு போன, கிளம்புறேன். அதையோ? சரி. ஐயோ ஹார்ட் வேற கண்ணா பின்னான்னு துடிக்குதே. இவ வேற சீக்கிரமா போகவும் மாட்டேங்கிறா. எடா நான் ஒன்னு கேட்கட்டுமா? ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. ஏற்கனவே நான் கேட்காமையே கொடுத்துருவணுங்கிற பயத்துலதான் இருக்க. இவ வேற என்ன? அல்ல நீ என் சேட்டன் கூப்பிட்டாலும் திரும்ப இந்த வீட்டுக்கு வரலான்னு சொன்னல. அண்ணியோ இல்ல அம்மாச்சியோ கூப்பிட்டா நீ திரும்ப வருவியா? இததான் கேட்க வந்தியா? அதே வேறந்தா? ஒன்னும் இல்ல, நான் வர்றது அங்க இருக்கட்டும். முதல்ல நான் இப்ப இங்கிருந்து போகணும். நீ சீக்கிரமா அபிய கூட்டு போ, நான் கிளம்புறேன். சரி. இல்ல இல்லடா அபி, இந்த மாமா பக்கத்துலதான் இருக்கேன். அழாத, தூங்கு தூங்கு. பிராந்தா, நான் പറഞ്ഞില്ലേ குழந்தை சரியா தூங்கி இருக்க மாட்டா, ஒரு 10 மினிட் வெயிட் பண்ணுன்னு கேட்டியா? இப்ப நோக்கு தூக்குனது முழிச்சிட்டா. மென்டல், தூங்கிட்டு இருக்க குழந்தைய மெதுவா தூக்கணும். இப்படி புடிச்சு இழுத்தா அப்புறம் முழிக்காம என்ன பண்ணுவா? சேடா நான் ஒன்னும் இழுக்கல, அவ சரிக்கும் தூங்கவே இல்ல. அதான் நான் தொட்டதும் முழிச்சிட்டா. ஒன்னும் இல்ல, அவ நல்லா தூங்கிட்டா. நீ இழுத்தனாலதான் அவ முழிச்சா. ஐயோ சரி சரி, எந்தாயாலும் பாவ முழிச்சில்லே. இனி போய் 10 மினிட் கொஞ்சம் நல்லா தூங்கட்டும், அப்புறம் நான் தூக்கிட்டு போறேன். அது வரை வெயிட் பண்ணு. வேற வழி, வெயிட் பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீ அந்த பக்கமா தள்ளி போய்க்குவாரு. எந்தே நான் இங்க உட்காந்தா உனக்கு என்ன ஆகுது? என்னென்னமோ ஆகுதுடி. சரி, உனக்குதான் என்ன பிடிக்காதே. அபி நல்லா தூங்குற வேற. நான் வேணா கீழே இருக்கேன். அபி தூங்குனதுக்கு அப்புறம் நான் வந்து கொண்டு போறேன். இரு. சரி பரவாயில்ல, இன்னும் 10 நிமிஷம் தானே, இங்கே இரு. எனக்கு ஓகே இல்லே? ஓகே தான். ஐயோ இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா வேற தெரிஞ்சு தொலைகிறாளே. இவ்வளவு அனுப்புறதுக்கும் மனசு வரல. சரி 10 நிமிஷம் தானே, பல்ல கடிச்சிட்டு இருந்துருவோம். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே.
அசைவது அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. பூமிக்கு வந்தாய தேவதை போலவே. அடடா பிரம்மன் புத்திசாலி அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஏடா நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு. நீ யாரையாவது லவ் பண்றியா? ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. ஏ சாரி, நான் ஏதோ தெரியாம. ச்சே, இவகிட்ட இப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு நினைச்சா திரும்ப திரும்ப ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்ல இதுக்கு மேல இங்க இருந்தா தப்பாயிடும். இந்த குழந்தை இப்படி நான் கிளம்புறேன். அல்ல, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டேன். ஆமா, லவ் பண்றேன். யாரை லவ் பண்ற? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். உன்கிட்ட தெரியாம இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அபிய புடி, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷத்துல கிர்ன்னு ஆக்கிட்டா. ஆமா, இந்த சக்தி எங்க காணோம்? டேய் கீழே பாருடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பண்றது இருக்கட்டும், நீ என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? அதுக்குள்ள முடிச்சிட்டியா? டேய், என்ன முடிச்சிட்டியா? இல்லடா, குழந்தைக்கு சோறு ஊட்டணும்னு போனீங்க, ஊட்டி முடிச்சிட்டியான்னு கேட்டேன். ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் முடிச்சாச்சு. ஆமா, நீ என்னடா அத்தரத்துல உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்க? அதுவும் இல்லாம நான் போய் அரை மணி நேரம் தானடா ஆச்சு, அதுக்குள்ள என்னடா இவ்வளவு டீ குடிச்சிருக்க? அரை மணி நேரம்னா அடிக்கிற குளிருக்கு உனக்கு அங்க பூஸ்டே கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு இங்க டீ மட்டும் தானே கிடைச்சிச்சு. அதான் குளிர் தெரியாம இருக்கிறதுக்காக டீ குடிச்சிட்டு இருந்தேன். அண்ணே டீ. வாடா தம்பி, இன்னும் இந்த டீ நான் குடிக்கலடா, அதுக்குள்ள டீ கொண்டு வந்துட்ட. சரி மச்சான் வந்துட்டா, மச்சானுக்கு கொடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம். டேய், நீ தான் எனக்கு டீ சப்ளை பண்ணவனா? ஏண்டா அத்தராத்திரில கூட வேட டீ சப்ளை பண்ணுவ? அண்ணா என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு டீ சப்ளை பண்ணாமையா? நீங்க நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ல. நீங்க அத்தராத்திரில இல்லனே, அமெரிக்கால இருந்து கூட கேட்டாலும் நாங்க வந்து டீ சப்ளை பண்ணுவேனே. பாடுறா மச்சான், பாண்டா கரடி எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே. அப்படியே தம்பி, சரி சரி பொழைச்சு போ. அண்ணா டீ சூடா இருக்கு, குடிங்கண்ணே. டேய், அதான் டீ எல்லாம் வேணாம்னு சொல்றல, முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்றா. ஐயோ அண்ணா கோவமா இருக்காரு. சரி நான் போயிடுறேனே. டேய், என்னடா அதிசயமா டீ வேணாங்கிற? டேய், ஏற்கனவே சூடா இருக்கேன், இதுல இந்த டீ குடிச்சேன் இன்னும் சூடாயிரும். சூடா இருக்கியா? அப்ப சில்லுன்னு ஐஸ் வாங்கி தரட்டா? டேய், இப்ப ஏன்டா ஐஸை ஞாபகப்படுத்துற? டேய், நான் குச்சி ஐஸ சொன்னேன்டா. நீ ஒரு ஐஸையும் சொல்ல வேண்டாம், வா சர்பத் குடிக்க போலாம். சர்பத்தா? டேய், சர்பத் வாங்கி தருவேன் ஏன்டா முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நான் இவ்ளோ டீயை குடிச்சு வயித்தை நிறைச்சிருக்க மாட்டேன்ல. ஏன் இப்ப மட்டும் என்ன சர்பத் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டியா? குடிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? ஒரு பிஸ் அடிச்சுட்டு வந்தானே எல்லாம் கிளியர் ஆயிடும். அப்புறம் ஒரு சர்பத் என்ன, ஒரு டசன் கூட வாங்கி கொடுறா, நான் குடிப்பேன். அப்புறம் என்ன, வா போலாம். டேய், உனக்கு ஏது நியாயமா இருக்காடா? இவ்வளோ பெரிய பாருக்கு வந்துட்டு போயும் இந்த சப்ப சர்பத் அடிக்கிறது நம்ம 2 பேரா தான்டா இருப்போம். கொஞ்சம் அந்த பக்க டேபிள் இந்த பக்க டேபிள் எல்லாம் போய் பாடுறா, எல்லாம் எவ்வளவு விதவிதமா சரக்கு வாங்கி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. உன் கூட சேர்ந்து இங்க வந்தா சர்பத் மட்டும்தான் அடிக்கிறோன்னு சர்வர் கூட நம்ம எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டோம். டேய், பாக்குறவங்க எல்லாம் கேவலமா நினைப்பாங்கடா, அதுக்காகவாவது ஒரு சரக்கு வாங்கி அடிப்போம்டா. டேய், பாக்குறவங்க கேவலமா நினைக்கிறாங்கன்றதுக்காக என்னால சரக்கு அடிக்க முடியாது. உனக்கு வேணா நீ வாங்கி அடி. நான் வாங்கி அடிக்கிறதா? ஏண்டா, உன்னை விட்டுட்டு நான் என்னைக்கிட்ட அடிச்சிருக்கேன்? நீயும் அடிக்கிறேன்னா சொல்லு, வாங்குவோம். டேய், நான் தான் சரக்கு அடிக்க மாட்டேன்னு தெரியும்ல. டேய், ஏன்டா எப்பவும் நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னும் சரக்கு அடிக்க மாட்டேன்னா அப்பவும் இப்போ ஒரே மாதிரி இருக்குமா? டேய், பேசாம இருந்துரு. இப்படி சொல்லி தான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது சரக்கு அடிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ, அதை எப்படிடா மறக்க முடியும்? இப்ப எப்படி கனவு பொண்ணு துப்பட்டான்னு புலம்பி என்ன சாவடிக்கிறியோ, அந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு என்னடா நடந்துச்சுன்னு 3 வருஷமா என்ன சாவடிச்சியே, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்டா. ஏதோ இந்த கனவு மேட்டர் வந்ததுனால அந்த சரக்கு மேட்டரை விட்டுட்டேன். வீடெல்லாம் இல்லடா, இப்ப கூட அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சா. ஐயோ அடங்கப்பா, உன் காலில் வேணா உழுகுறேன்டா, திரும்பி அந்த கதையை ஆரம்பிச்சிடாத. அதுக்கு இந்த கனவு மேட்டரே பரவாயில்ல.
சரி அதை விடு. ஆனா இப்போ உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? அவ இருக்காளடா, என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. யாருடா உன் மின்னலா? டேய் அவ இல்லடா, அந்த மென்டல்டா. ஷோ, மின்னலுங்கிறான் மென்டலுங்கிறான், யார சொல்றானே தெரிய மாட்டேங்குது. டேய் எந்த மென்டல்டா? டேய் அவதான்டா அந்த ஐஷு. அவளா? அவ எங்கடா உன்னை டிஸ்டர்ப் பண்ணா? நீ தானடா அர்த்தராத்திரியில மொட்டை மாடி ஏறி குதிச்சு போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்திருக்க. டேய் நான் என்ன அவளை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவா போனேன்? நான் அபிய பார்க்க போனேன்டா. அபிய பார்க்க போனா அபிய மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கணும். இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகி வந்திருக்க? என்ன நடந்துச்சு சொல்லு. டி சக்தி, சொல்லு, என்னமோ பண்ணிட்டு வந்திருக்க, என்னன்னு சொல்லிடி, அப்புறம் தானே இருக்கு உனக்கு. ஐயோ இல்லடா சக்தி, நானும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணும் தான்டா நினைக்கிறேன். ஆனா அவ பக்கத்துல போனாலே என்னால முடியலடா. இன்னைக்கு கொஞ்சம் விட்டிருந்தா தெரியாம அவளை கிஸ் பண்ணிருப்பேன்டா. அட தூ, கிசு தானே, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்டா. டேய் என்ன கிஸ் தானே அசால்ட்டா சொல்ற? பின்னடா நீ சர்பத் குடிக்கலான்னு கூட்டு வந்து நீ குடுக்குற பில்டப்ப பார்த்தா நான் கூட எக்குத்தப்பா என்னமோ பண்ணிட்டோன்னு நினைச்சேன். டேய் விளையாடாதடா சக்தி. எனக்கு என்னமோ நான் அவகிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா தான் போறணும்னு தோணுதுடா. தோணலாம் வேண்டாம், ஓவரா தான் போற. டேய் அதுக்கு தாண்டா என்ன பண்றதுனே தெரியல. நல்லவேளை அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. இல்ல ஒரே வீட்டுல இருந்திருந்தோம் என்ன இருந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. என்ன இருந்திருக்கும்? ஏதாவது அவகிட்ட எக்குத்தப்பா பண்ணி உன் மாமா கிட்ட செருப்படி வாங்கிட்டே இருந்திருப்ப. சே அந்தால விடுறா. ஆனா இதுக்கப்புறம் அவளை பார்க்கவே கூடாதுடா. எப்படி பார்க்காம இருப்ப? அபிய பார்க்க போகணும்னா அப்ப அவளை பார்த்து தானே ஆகணும். எதுக்கு? நான் அபிய பார்க்க போனாதானே அவளை பார்க்க வேண்டி வரும். இதுக்கப்புறம் அக்காட்ட சொல்லி அபிய நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு வர சொல்லணும். அப்போ ரூம்ல வச்சு அபிய பார்த்துட்டா அப்புறம் அவளை பார்க்க வேணாம்ல. ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு, ஆனா உன்னால முடியுமா? என்ன முடியுமான்னு கேக்குற? ஏன் என்னால அவளை பார்க்காம இருக்க முடியாதா? டேய் அவளை பார்த்தாதான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னேன். அவளை பார்க்காமையெல்லாம் நான் கண்ட்ரோலா இருப்பேன். இருந்தா சரி. ஆனா உன்னோட சக்தி. டேய் இரு, நீ பேசுறதா இருந்தா முதல்ல பேசிட்டு அப்புறம் அடிச்சுட்டு பேசாத. ஏன்டா? இல்ல நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதே ஒன்னும் புரியாது, இதுல நீ அடிச்சுட்டு பேசினா சுத்தமா புரியாது, அதான். டேய் அதுக்கு தானே சரக்கா சர்பத் தானே. டேய் நீ எல்லாம் சர்பத்துக்கே மட்டையாயிருவ, வெயிடா. இப்ப பேசு. டி சக்தி, அவ என்ன என்னமோ பண்றாடா. அவ பக்கத்துல போனாலே எனக்கு உள்ளுக்குள்ள என்னெல்லாமோ ஆகுதுடா. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்குதுடா சக்தி. ஆனாலும் எனக்கு அவளை பிடிக்கவே இல்லடா. இப்ப அவளை பிடிக்குதுங்கிறானா பிடிக்கலங்கிறானா? டேய் என்னடா பேசுற? இதுக்கு நீ அடிச்சுட்டே பேசி இருந்திருக்கலாம், ஒன்னும் புரியலடா. எனக்கும் ஒன்னும் புரியலடா சக்தி. இப்ப அவளை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி கோபமா வருதுடா. அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா அவ பக்கத்துல போயிட்டா அப்படியே என் மைண்ட் டோட்டலா மாறிடுதுடா. அவ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அவளை விட்டு கொடுக்க முடியலடா. அவ எனக்குன்னு தோணுதுடா. ஆனா என் கனவுல வந்தவளை யோசிச்சு நான் இவகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு அவளை விட்டு விலகணும்னு நினைக்கும் போது என் மனசு இவளை விட்டு போகாத, இவ கூடயே இருன்னு கிடந்து அடிச்சுக்குதுடா. டேய் எனக்கு என்னமோ உனக்கு அவன் மேல லவ் இருக்குன்னு தான் தோணுது. நீ ஏன்டா அவகிட்ட போகும்போது கூட கனவுல வந்த பொண்ணு நினைக்கிற? அவளை நினைக்காம இவ்வளவு மட்டும் நினைச்சு பாரு, ஒருவேளை உனக்கு இவன் மேலதான் லவ் இருக்குன்னு உனக்கு புரியும். இல்லடா சக்தி, என்னால அவளையும் மறக்க முடியல, அதே சமயத்துல இவளையும் விட முடியலடா. அப்படியே யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. டேய் நீ பைத்தியம் தான்டா. எவ்வளவு ஒருத்தி கனவுல வந்தாலாமா அவளை நினைச்சிட்டு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது கூட வேண்டான ஒதுக்குவானாமா. டேய் இவள நான் வேண்டான்னு ஒதுக்குறதுக்கு என் கனவுல வந்த பொண்ணு மட்டும் காரணம் இல்ல. இப்ப என் கனவுல அவ வரலன்னா கூட என்னால இவளை ஏத்துக்கிட்டு இருந்திருக்க முடியாது. அதுக்கு காரணம் என் மாமா. நான் சொன்ன மாதிரி கனவுல வந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறனோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு நிச்சயமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்ப எனக்கு குழப்பம் இவளை லவ் பண்ணுமா இல்ல கனவுல வந்த பொண்ணை லவ் பண்ணுமாங்கிறது இல்ல. என் கனவுல வந்தவளை தான் நான் லவ் பண்றேன். ஆனா இவகிட்ட போகும்போது என் மனசு அப்படியே மாறிடுது. அதனால இவகிட்ட இருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால அது முடியல. அது முடியணும்னா என் கனவுல வந்தவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, உன் கனவுல வந்தவ பக்கத்து தெருவுல தானே இருக்கா, போய் அப்படியே அலேக்கா கூட்டு வர்றதுக்கு. அவன் யாரு எப்படி இருப்பா எங்க இருப்பான்னு எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்படிடா சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது? அதான்டா எனக்கும் புரியல. ச்சே, ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு பெரிய கஷ்டமா? அதுவும் இடுப்புல மச்சோன்னு ஒரு அடையாளம் வேற இருக்கு, அதை வச்சு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியலையேடா. டேய் இடுப்புல மச்சவங்கிற அடையாளம் இருக்கிறதுனால தான்டா கண்டுபிடிக்க முடியல. வேற ஏதாவது அடையாளமா இருந்திருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அட என்னடா சக்தி, இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இடுப்புல கூடவா மச்சம் இல்லாம இருக்கும்? அதான் ஊரு பூரா தாவணி போட்ட பொண்ணு புடவை கட்டின பொண்ணுன்னு எல்லார் இடுப்பையும் பார்த்தாச்சே, இனி எங்கிட்டு போய் பாக்குறது?
இனி பார்க்கணும்னா இந்த ஊர் இல்ல, இனி வெளியூர் வெளிநாடு தான் போகணும். இல்லடா சக்தி, அவ்வளவு தூரத்துல எல்லாம் இல்ல. அவ என்னமோ என் பக்கத்துல இருக்க மாதிரி தான் எனக்கு இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய பொண்ணுங்களோட இருப்ப நம்ம பார்த்தோம், ஆனா பார்க்காம ஏதாவது விட்டுருப்போம்ல, அதுல கூட அவ இருக்கலாம்ல. அப்படி யாரோட இடுப்பையெல்லாம் பார்க்காம விட்டுருக்கோன்னு கொஞ்சம் பார்க்கணும்டா. அட என்னடா நீ எப்படிடா பாக்குறது? அதுவும் என்னமோ உன் பக்கத்திலேயே வேற இருக்கிற மாதிரி இருக்குங்கிற. பக்கத்துல இருக்கிற பொண்ணுன்னா அதான்டா நானும் யோசிக்கிறேன். நம்ம பக்கத்துல இருக்கிற பொண்ணுங்களையெல்லாம் கொஞ்சம் யாருன்னு கணக்கு போடணும். லக்ஷ்மி அக்கா பொண்ணு கையல். அட பாவி, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அடிமொழியிலே கை வைக்க பாக்குறான். டேய் அவ இடுப்புல எல்லாம் மச்சம் இருக்கான்னு பார்க்க போயிடாதடா. அவ இடுப்புல மச்சம் எல்லாம் இல்ல. அடிச்சி, நான் எப்படி அவ இடுப்புல மச்சம் இருக்கான்னு பார்க்க போவேன்? லக்ஷ்மி அக்கா பொண்ணு எனக்கு தங்கச்சி மாறிடா. அப்படா தப்பிச்சுடா சாமி. ஆமா அது சரி, அவ இடுப்புல மச்சம் இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? ஐயோ உளறிட்டனே. சொல்லுடா, அந்த பொண்ணு இடுப்புல மச்சம் இல்லைன்னு உனக்கு எப்படிடா தெரியும்? அது வந்து மச்சான், அந்த பொண்ணு தாவணி பாவடை தானடா எப்பவும் கட்டுது, அப்ப பார்த்தா தெரியும்ல. இல்லையே, அந்த பொண்ணு தாவணி பாவடை கட்டுதுன்னா இவ்வளவு நாள் நான் அந்த பொண்ணு இடுப்ப பார்த்தது இல்லையே. நீ பார்த்தது இல்லன்னா உனக்கு தான் தங்கச்சி மாறினல, அப்புறம் நீ எப்படி பாப்ப? அததான் நானும் சொல்றேன். லக்ஷ்மி அக்கா பொண்ணு எனக்கு தங்கச்சி மாறி. எனக்கு தங்கச்சி மாறினா உனக்கும் தங்கச்சி மாறி தானே. அப்படின்னு எவன் சொன்னா? உனக்கு தங்கச்சி மாறினா உனக்கு மட்டும் தங்கச்சி மாறி, என்னாலெல்லாம் தங்கச்சியா யாரையும் ஏத்துக்க முடியாது. டேய் மச்சான் அப்படி பார்க்காதடா. டேய், இது எப்படா நடந்துச்சு? டேய் அது அன்னைக்கு உன் வீட்டுல இந்த பிரச்சனையானப்போ காலையில லட்சுமி அக்கா வீட்டுல சாப்பிடலான்னு நாங்க இருந்தேன்ல, அப்போ அட பாவி, இவ்ளோ பெரிய வேலையை பண்ணிட்டு எப்படிடா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க? டேய் என்ன எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டேன், சும்மா கட்டி பிடிச்சா அவ்வளவுதான்டா. நீ சொல்றத கேட்டா என்னமோ பாக்குறவங்க எல்லாம் வேற ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. டேய் உண்மையை சொல்லு, கட்டி மட்டும் தான் பிடிச்சியா? அடே இட்டு போனவனே, இது வேற என்னடா பண்றது? கட்டி பிடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சுன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஓளவுக்கெல்லாம் எனக்கு இந்த விஷயத்துல தைரியம் இல்லடா. ஆனாடே சக்தி, நீ பெரிய ஆள்ரா. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயி போச்சு, அந்த கேப்ல எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க. ஆமா, நீ குழந்தைக்கு சோறு விட்டுறேன்னு போன கேப்ல பார்த்த வேலையை விட நான் கம்மியா தான் பார்த்திருக்கேன். சரி விடு, இப்ப என்ன உனக்கு கையில பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா சொல்லு, நானே லட்சுமி அக்கா கிட்ட பேசுறேன். என்ன பேசுற? டேய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்டா, உனக்கு தானே அவளை பிடிச்சிருக்குன்னு? ஆமா பிடிச்சிருக்குதான், ஆனா அதுக்குன்னு இப்ப லட்சுமி கிட்ட போய் என்னடா கேக்குறது? வேலையும் இல்ல, இவ்வளவு அரியரையும் வச்சு சுத்திட்டு இருக்கோம். இப்ப போய் உங்க பொண்ணை கட்டி கொடுங்க நான் கேட்க முடியும்? முதல்ல அரியரெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணும். அதுக்கும் முன்னாடி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு முதல்ல தெரியணும்ல, அதுக்கப்புறமா தான் லட்சுமி கிட்ட பேசணும். டேய், உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அதெல்லாம் பிடிக்கும், நீ அவகிட்ட கேட்டு பாரு. கேக்குறதா? டேய் இன்னும் அவகிட்ட பேசவே ஆரம்பிக்கலடா. முதல்ல பேசி பழகி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவகிட்ட கேட்கணும். ஆனா அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல. டேய், இது வரைக்கும் பிடிக்கலன்னா என்ன, இதுக்கப்புறம் பிடிக்க வச்சிருவல்ல? பின்ன விடுவனா? டேய் சரி, இப்பவாது அடிக்கலாமா? அடிக்கலாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.